பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகேஷ். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் உளவியலாளர் மதன் அறிவழகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஊழலற்ற ஆட்சி, வெளிப்படையான ஆட்சி, மக்கள் ஆட்சி அப்படின்னு எல்லாம் சொல்லி தாவேக்கா ஆட்சிக்கு வந்தது. இப்போ முதலமைச்சருடைய அலுவலகம் உருவாக்குறதுல அதை இடமாற்றம் பண்ணி அதை புதுசாக ஒரு அலுவலகத்தை உருவாக்குறதுல பல குளறுபடிகள் நடந்திருக்கிறதா செய்தித்தாளெல்லாம் வர்றதை பார்க்க முடியுது. என்ன நடந்தது, அப்படி என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஆக்சுவலாக முதலமைச்சர் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு இப்போ ஆதவர்ஜனா இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறார். இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அது சும்மா ஒரு சின்னதாக 10க்கு 10 தாங்க அந்த ரூமு. அதில் யோசிச்சு பாருங்கள், முதலமைச்சர் ஒரு ஆள், அது இல்லாமல் அவங்களுடைய பணியாளர்கள், அவங்களாம் எப்படி இருந்து, நூற்றுக்கணக்கான பணியாளர்கள், அவங்களாம் எப்படி இருந்து வேலை செய்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். 10க்கு 10 இடத்துல 100 பேர் உட்காந்து வேலை செய்வாங்களாம். முதலமைச்சர் அவை இருக்கட்டும், சாதாரணமாக நாமளோ அல்லது யாரோ எந்த அலுவலகத்தினையோ அலுவலகங்கள் நம்ம போயிருக்கிறோம், எங்கேயாவது 10க்கு 10 அறையில் நூற்றுக்கணக்கானவர் உட்காந்துருந்து பார்த்துருக்குறாங்களா? 100 பேர் ஒரே இடத்துல வேலை செய்யுதுன்னா அவங்க லேத்து பற்ற வச்சு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆஃபீஸஸும் அவங்க ரூமில் இருக்க போகிறாங்க, இவர் கூப்பிட்டா பேசிட்டு போக போகிறாங்க. 2 பேர் 3 பேர் வர போகிறாங்க. ஆக்சுவலாக முதலமைச்சர் இருப்பார், அவருக்கு ஒரு அறை. இது போல் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் தனித்தனி அறை இருக்கும். ஆமாம். அங்கே வேறு ஒன்றும் இல்லை, அவங்க கும்பலாக உட்காந்தெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு மீட்டிங்க்குன்னு தனியாக ஒரு ஹால் உண்டு. மீட்டிங் ஹால்னு ஒன்று வச்சுருப்பாங்க. முதலமைச்சர் அமைச்சர்களோடு ஆலோசனை, நம்ம அந்த வீடியோ பார்ப்போம். அமைச்சர்கள்லாம் இப்படி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, முதலமைச்சர் அமைதியாக அப்படி பார்த்துட்டு இருப்பார். அங்கே என்ன ஆலோசனை நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. அதை ஒரு ரவுண்டு அவங்களே வீடியோ எடுத்து நமக்கு கொடுப்பாங்க, நம்ம போடுவோம். ஊடகங்களுக்கு இப்படி தான் செய்திகள் வருதே தவிர ஊடகவியலாளர்கள் யாரையும் உள்ள அனுமதிக்கிறது இல்லை. சரி, என்னவோ. ஆனால் அந்த ஹாலை நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஓவல் டைப்பில் டேபிள் இருக்கும், அதில் சுற்றி எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. முன்னாடி முதலமைச்சர் உட்காந்துருப்பார், அவர் பக்கத்தில் அவருடைய உதவியாளர், தலைமைச் செயலாளர், இவங்க இருப்பாங்க. மீதி இதர அமைச்சர்கள், முக்கியமான துறை சார்ந்த முடிவெடுக்க வேண்டிய அதிகாரிகள் இருப்பாங்க. ஸோ மீட்டிங்க்குன்னு ஒன்று தனியாக உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது. இங்கே என்ன, முதலமைச்சர் உட்காந்துருப்பார், எதிரில் ஒரு 4-5 சேர் இருக்கும். அதில் அவரை பார்க்க வரக்கூடிய விசிட்டர்ஸ், அது அதிகாரிகளாக இருக்கலாம், அல்லது அமைச்சர்களாக இருக்கலாம், அல்லது இவருடைய துறைக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பணியாளர்களாக இருக்கலாம். எல்லோரும் அப்படி கும்பலெல்லாம் வரமாட்டாங்க. வந்தாங்கன்னா அப்படி இருக்க முடியும். இன்னொன்று 10-15 பேர் இருந்து பார்க்குற இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். முதலமைச்சர் இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகளை சந்தித்தார், அந்த சங்கத்திலேருந்து வந்தாங்கன்னு ஒரு 20 பேர் செல்ஃபிலாம் எடுத்து போட்டாங்க. ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கும்போது செல்ஃபிலாம் எடுத்து போட்டாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ உங்களுக்கு இடம் இருக்குதுங்கிறத நாங்கள் பார்த்துட்டோம். இடம் இல்லாமலாம் இல்லை. முதலமைச்சர் ஒன்றும் அவ்வளோ ஃபைல்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருக்க மாட்டார். இது முன்னாடி கலைஞர் இருந்திருக்காரு, ஸ்டாலின் இருந்திருக்காரு, ஜெயலலிதா இருந்திருக்கிறாங்க, எம்ஜிஆர் இருந்திருக்கிறாரு, காமராஜர் இருந்திருக்காரு. செக்ரட்டரியேட் ஆரம்பித்து இந்த நவீன தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடியது எப்போ சொல்கிறோம்? எலெக்ஷன் சுதந்திரத்துக்கு பின்னாடி, தேர்தலுக்கு பின்னாடி. அதில் தனி தமிழ்நாடுங்கிறது உருவாகிருச்சு. உருவானதுக்கு பிறகு நடக்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். காமராஜர் காலத்திலேருந்து அதே இடத்துல இருந்தால் அவங்களும் வேலை செஞ்சுருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ எதுக்காக தனி அறை அப்படின்னா, அவருக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவர் பீச்சை பார்த்த மாதிரி, கடலை பார்த்த மாதிரி அவர் இருக்கணும். ஓ, புரியுது. ஏன்னா அவருடைய வீடும் பீச் பக்கத்தில் இருக்குது இல்லையா, அவர் கடலை பார்த்த மாதிரி தானே இருப்பார். அமைதியான சூழ்நிலையில் கடல் அலைகளை பார்த்து ரசித்து கொண்டு அப்படியே சும்மா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு ஒரு பேட்டிலெலாம் சொல்லியிருக்கிறார் இல்லையா. அந்த மாதிரி சும்மா உட்காந்து இருக்கும்போது ஒரு கடலை பார்த்துக்கிட்டு இருப்பார். இருக்கட்டும், அது அவருடைய விருப்பம், நம்ம அதை குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த காரணத்துக்காக அவர் மாற்றினாருன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த காரணம் அங்கே இல்லை. இன்னொன்று, அங்கே உள்ள பணியாளர்கள், அதாவது செக்ரட்டரியேட்டில் பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் சங்கம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்குது. நீங்கள் நாமக்கல் மாளிகைக்குன்னு போனீங்க அப்படின்னா எல்லா அமைச்சகமும் இங்கே இருக்குது, எல்லா அமைச்சர்களும் இங்கே இருக்கிறாங்க. ஒவ்வொரு துறை சார்ந்த பணிகளுக்கும் நாங்கள் முதலமைச்சர்கிட்ட எடுத்துகிட்டு போய் ஒப்புதல் வாங்கணும், போகணும், வரணும் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப அசௌகரியத்தை ஏற்படுத்தும். உடனே நடக்க வேண்டிய வேலைகளை இன்னும் தாமதப்படுத்தும். இன்னொன்று, அங்கே போனோம் அப்படின்னா அவர்கள் தங்குவதற்கான அவங்க இருக்கிறதுக்கான அலுவலகங்கள் எல்லாத்தையும் மாற்றணும். நிறைய அசௌகரியங்கள் இருக்குது, இது அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட இப்போ எதையும் அவர் கன்சிடர் பண்ணுறது இல்லை. இப்போ என்னென்னா, விஜய்க்கு ஏற்ற மாதிரி கட்சி வடிவமைக்கப்பட்டுச்சு, விஜய்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய அலுவலக சுற்று வட்டாரங்கள் பராமரிக்கப்படுவது, விஜய்க்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாடு மாற்றி அமைக்கப்படுவது, விஜய்க்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துக்கும் பெயர்கள் மாற்றம், விஜய் சென்ட்ரிக்காக எல்லாத்தையும் மாற்றுறாங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன வேணுங்கிறதுக்கு ஏற்ற அமைச்சர்களோ, தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது மாதிரியான கட்சியோ, தமிழ்நாட்டுக்கு என்ன வேணுங்கிறதுக்கான தலைமையோ இல்லை. இங்கே விஜய்க்காக என்னென்ன வேணுமோ அதை தமிழ்நாடு செஞ்சு கொடுக்கணுங்கிற மாதிரி தான் அவங்க ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. சரி, 10வது மாடிக்குன்னு போயாச்சு. அங்கே போய்
அங்கே வந்து அவர் உட்காந்து என்னவோ அவர் வேலையை செய்கிறாரு, கொஞ்சம் விஸ்தாரமான இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அதுக்காக தான் டெண்டர். அந்த டெண்டரில் வந்து 5.54 கோடி, 5,54 லட்சம் ரூபாய், அதுதான் டெண்டர். எதுக்காக டெண்டரு? அவருடைய அலுவலகத்தை உருவாக்குறதுக்கு அறை, அந்த இது அதெல்லாம் எத்தனை? ஆமாம், இவருக்கான பிரத்யேகமான அறை, கொஞ்சம் விஸ்தாரமான ஒரு அறை, காற்றோட்டமான ஒரு அறை. காற்றோட்டம் எதுக்குன்னு தெரியல, ஏசியை போட்டுட்டு உட்காந்துருக்கு போகிறாங்க. சரி, விஸ்தாரமான ஒரு அறை, 2-3 ஏசியை போட்டுட்டு உட்காந்துருக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உதவியாளர்கள் கூப்பிட்டோன்னு ஓடி வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு இடம், ஸ்பேஸ் இருக்கணும். முதலமைச்சருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள், பணியாளர்கள், கிளர்க்கு, உதவியாளர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறதுக்கான இடம், இதெல்லாம் வந்து பார்ட்டிஷன் பண்ணுவாங்க. வந்து அலுமினியம் பார்ட்டிஷன் தெரியும் இல்லையா உங்களுக்கு, அதை பிரிப்பாங்க ஒன்று ஒன்றா மொத்தமாக பார்ட்டிஷன் பண்ணி அதில் வந்து கண்ணாடி கிளாஸ் எல்லாம் வச்சு பொருத்தி செய்கிறது. முதலமைச்சருடைய அறைக்கு கதவு வந்து நவீனமாக இருக்கணும் இல்லையா? நீங்கள் செக்ரட்டரியேட் போயிருந்தீங்கன்னா பழைய கதவுகள் இருக்குது நிறையா. இவருக்கு நவீனமாக கதவுகள் நவீனமான டிஜிட்டலைஸ்டு பண்ண மேபி இருக்கலாம். அப்படியே கைரேகை வச்ச உடனே நீ திறந்துட்டு போகிற மாதிரி இருக்கலாம், அல்லது திறந்துட்டு போகிற மாதிரி என்னவோ அவங்க வந்து அதுக்கு ஒரு கதவுகள் வைக்கிறது. அப்போ அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பாத்ரூம், வாஷ் பேசன், கண்ணாடி கிளாஸில் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணுறதுன்னு ஒரு எஸ்டிமேட். அப்போது அதை வந்து இப்போ 5.54 கோடி அப்படின்னா 5,54 லட்சம், சரி 5.5 கோடின்னு வச்சுப்போம். அந்த 5.5 கோடி அப்படின்றது பத்திரிகையில் வருது. அதில் என்னென்ன தேவை இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அவங்க கதவை வைக்கணும், அவங்க கண்ணாடி வைக்கணும், மாதிரி பிளேவுட் போட்டு பார்ட்டிஷன் பண்ணணும், இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான எஸ்டிமேட் வந்து அவங்க பத்திரிகையில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பத்திரிகையில் கொடுக்குறதுங்கிறது அந்த காலத்து முறை, அது பழைய காலத்து முறை. ஓப்பன் டெண்டருங்கிறது அதுதான், பத்திரிகையில் அவங்க கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு அதில் கொடுத்துருக்குற முகவரிக்கு இவங்க வந்து உள்ள எழுதி, ஐயா நாங்கள் இது இந்த ரேட்டில் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் 5,54 லட்சம்னு சொல்லியிருக்கிறீங்க, நாங்கள் வந்து 5.5 கோடியில் முடிச்சு தரேன், 4.5 கோடியில் முடிச்சு தரேன், 3 கோடியில் முடிச்சு தரேன், 1 கோடியில் முடிச்சு தரேன், என்னவோ அவங்கவுங்க ஒரு நம்பர்ஸை வந்து கோட் பண்ணி இதில் நாங்கள் வந்து என்னென்ன சிறப்பாக நாங்கள் செய்வோம், இன்னொன்று அதில் வந்து அது செய்வது மட்டும் இல்லை பராமரிப்பு பணியும் இருக்குது, அதையும் நாங்கள் வந்து செஞ்சுப்போன்னு சிலர் ஏற்றுப்பாங்க. இப்படியான டெண்டர் அப்படின்றத வந்து அவங்க வந்து அந்த டெண்டரில் வந்து அவங்க பங்களிப்பு செய்வாங்க. எடுத்துக்கிறோம், நாங்கள் எடுத்து அந்த வேலையை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் டெண்டர் அப்படின்னு சொன்னால் அது வந்து இப்போ இன்றைக்கி வந்து டிஜிட்டலில் அது செய்யணும், எல்லோரும் அலைஞ்சிட்டு நடக்க முடியாது, போயிட்டு வந்துட்டு நடக்க முடியாது. சிலர் தபால் அனுப்புவாங்க, அது தொலைஞ்சி போயிடும், அல்லது சிலர் கொடுப்பாங்க, அதை மறந்து போயிடுவாங்க, அதை மிஸ் பண்ணிடுவாங்க. இந்த பிரச்சனையே வேண்டாங்க, ஆன்லைன் சிஸ்டம்னு ஒன்று உருவாயிருச்சு, ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு அது ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு. இப்போ அதில் முதலமைச்சர் அலுவலகத்துக்கான அந்த 3 டெண்டர் மட்டும் பதிவேற்றம் செய்யவே இல்லை. இப்போ இதை யார் கண்டுபிடிக்கிறார்? டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய பத்திரிகையாளர். அவர் வந்து அங்கே பிடபிள்யூடியோடைய செயலாளருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறார், சார் இந்த மாதிரி அதை டெண்டர் வந்து 4 நாள் ஆச்சு, இன்னும் நீங்கள் வந்து ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யலைன்னா சார் நாளைக்கே செஞ்சிடுறோம், காலையில் 10 மணிக்கு வந்துடும்ன்றா சொன்ன மாதிரி வந்துருச்சு. ஸோ இவங்க சொன்னது பிறகு அவங்க பதிவேற்றம் செய்யப்படுது. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்வதற்கு முன்பே பணிகள் தொடங்கப்பட்டு விட்டது. ஆமாம், ஏன்னா வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா இதுக்கு முன்னாடியே வந்து செய்தி வர்றதே வந்து அங்கே ஒரு ஹால் இருக்குது, அந்த ஹாலை வந்து பணியாளர்கள் வந்து வேலை செஞ்சுருக்கிற மாதிரி தான் முதல்ல வந்த நியூஸே அப்படி தான் வந்தது. இங்கே தான் முதலமைச்சருடைய அலுவலகம் வரப்போகுது, அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்தது. அப்போது ஆல்ரெடி வேலை செய்கிறதுக்கான ஆளை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெண்டர் விட்டாங்களா? இது எப்படி? ஸோ ஆளை எடுத்துகிட்டு எந்த நிறுவனம் அதை செய்கிறதுன்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு அவங்க டெண்டர் அறிவிச்சிருக்கிறாங்கங்கிறது தான் குற்றச்சாட்டு. ஓகே, இதுதான் இதில் உள்ள பிரச்சனை. இதுதான் அங்கே வந்து இப்போது சர்ச்சையாக இருக்குது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதுக்குன்னு தனியாக ஒரு காலம் போட்டு எழுதியிருக்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்குது. இந்த துறைக்கு யார் பொறுப்பு? பிடபிள்யூடிக்கு ஆதவர்ஜனா அவர் தான் சொன்னார், ஒரே வாரத்தில் எங்கள் தலைவர் ஊழலை ஒழிச்சிட்டாரு, பார்ட்டி பண்டை ஒழிச்சிட்டாரு, கமிஷனே கிடையாது, எல்லா கான்ட்ராக்டரும் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, புரட்சி நடந்துருச்சு, விசில் புரட்சி நடந்துருச்சுன்னு என்னெல்லாமோ அடிச்சார். அந்த கான்ட்ராக்டர் இப்போ தான் தெரியுது. இப்போ பார்த்தா அதே துறைக்கு கீழே அவங்க பில்டிங்ஸ் விங்குன்னு ஒன்று இருக்குது, அதுதான் வந்து இந்த டெண்டர்லாம் வந்து கோரியிருக்கிறாங்க. அதாவது பில்டிங் கட்டுறது, பராமரிக்கிறது, இந்த ரெண்டுமே அவங்களுடைய அந்த கிளையுடைய பொறுப்பு, அந்த விங்கோடைய பொறுப்பு. இப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணது எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 135 டெண்டர் இருக்குது. எங்கடா கடலை காலம், எங்கடா கிடத்த காலங்கிற மாதிரி இந்த 3ஐயும் காணோம். சரி, அவங்க சொன்னதுக்கு பிறகு நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க, அதுக்கு பிறகு பார்த்தா அதுவும் 2 நாளில் முடிஞ்சிருது. என்ன சொல்லியிருக்கிறீங்க? 15 நாள் வரைக்கும் இருக்கணும். எதுக்கு? 50 லட்சம் ரூபாய்க்கு மேலான எல்லா டெண்டருக்கும் 15 நாள் வரைக்கும் அவகாசம் கொடுக்கணும். இப்போ அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? செப்டம்பர் 1ஆம் தேதி மதியம் 3 மணி வரைக்கும்
நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா அதுக்கு முன்னாடி எப்படி வந்து டெண்டர் அது முடிவுக்கு வந்துச்சு, எப்படி வேலைகள் நடக்குது? இப்போ வேகமாக வேலை செய்யணும் அப்படின்னாலும் கூட விதிமுறைக்கு உட்பட்டு தான் நீங்கள் செய்யணும். ஆமாம், டெண்டர் விட்டு அது யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்து அவங்க அதுக்கப்புறம் வேலை ஆரம்பிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ என்ன நடந்திருக்குது, யாரோ ஒருத்தரை நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க, அவங்க ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருக்குறாங்க. அந்த எஸ்டிமேட்டையே நீங்கள் வந்து டெண்டருக்கான எஸ்டிமேட்டுங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணி நீங்கள் வந்து விளம்பரம் கொடுத்துருக்கிறீங்க. அதையே அதுக்கப்புறம் கேள்வி வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருக்கிறீங்க. அப்புறம் டெண்டர் முடிஞ்சிருச்சுன்னு க்ளோஸ் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ இதில் ஊழல் நடந்திருக்குது, மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சந்தேகப்படுவதற்கு இடம் இருக்கா இல்லையா? இருக்கு. இன்னொன்று, நீ அப்படி என்ன பெரிய ஹாலில் பிளேவுட்டு போட்டு கண்ணாடி கிளாஸ் வைக்கிறதுக்கு 5 கோடி ரூபாய் எதுக்கு செலவாகுது? இல்லையா, அதெல்லாம் அதில் போட்டு வந்தது 60 இன்ச்சோட வந்து பிளைவுட்டு இல்லை, 90 mm பிளைவுட். 90 mm 90 mmங்கிறது ஒரு 90 மில்லிமீட்டர். 90 மில்லிமீட்டருங்கிறது என்னது, 100 மில்லிமீட்டர் சேர்ந்தால் 1 சென்டிமீட்டர் இல்லையா? அப்போ அந்த அந்த அதுதான் சைஸ். இவ்வளோதான், இவ்வளோ சைஸ் வரும். ஓகே, 1 சென்டிமீட்டர் சைஸில் அது பிளைவுட். எனக்கு நல்லா தெரியும், பிளைவுட் ஏரியாவில் நான் வேலை செஞ்சுருக்கிறேங்கிறதுனால எனக்கு தெரியும். அது திக்கான பிளைவுட், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப மெல்லிய பிளைவுட் இல்லாமல் கொஞ்சம் திக்கான பிளைவுட்டில் செய்வாங்க. ஒரு அரசு துறைக்கு செய்கிறாங்க, நீண்ட காலம் அது நிலைத்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குவாலிட்டியான பிளைவுட் செய்வாங்க. அதெல்லாம் தப்பு இல்லை, அதெல்லாம் ரைட்டு. இதுக்கு எதுக்கு 5 கோடின்னு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. சரி, அப்போ அதில் நீ 5 கோடி என்னவோ அது உண்மையிலே செலவாச்சுன்னா கூட நமக்கு அது கவலை இல்லை. முதலமைச்சருக்கு அது எல்லா ஃபெசிலிட்டேஷனும் செஞ்சு கொடுக்கணும். அதுதான் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் சிறப்பாக செயல்படுவதற்கு அசௌகரியமெல்லாம் வேலை செய்யணும். அதுக்காக தான் அவங்களுக்கான வாகன போக்குவரத்து, கான்வே, வேகமாக போகணும் வரணும் அப்படின்றதுக்காகலாம் 800 போலீஸை வீட்டில் இருந்து அவருடைய தலைமைச் செயலகம் வரைக்கும் பாதுகாப்பு போடுறாங்களாம். 18 கிலோமீட்டருக்கு. ஆமாம், காலையில் 9 மணிக்கு வந்து நின்னாங்கன்னா 9:30 மணிக்கு ஒரு அங்கே வீட்டை விட்டு வெளியே வராரு அப்படின்னா அது அவர் கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அது கூட நிறைய பிரச்சனைகள் வருது. ஆனால் பிரச்சனைகள் வந்தாலும் ஏன் சமூகம் அதை ஏற்குது? அதில் பாதிக்கப்படுறவங்க கோவப்படுவாங்க. இதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் வந்து பல மணி நேரம் எங்களை காக்க வைக்கிறீங்க, நாங்கள் எதிரில் இருக்கிற வீட்டுக்கு போகிறதுக்கு எதுக்கியா நாங்கள் 1 மணி நேரம் நிற்கணும் அப்படிலாம் கேட்குறாங்க. இப்போ அவங்க ஏரியாங்கிறது வந்து எப்படிப்பட்ட ஏரியா அப்படின்னா, பெரிய பணக்காரர்கள் இருக்கக்கூடிய ஏரியா. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் அந்த பக்கம் போயிருக்கிறோம். அவ்வளோ காஸ்ட்லியாக காசு கொடுத்து அப்படி ஒரு இடத்த நாங்கள் வாங்கி போயிருக்கிறோம் அப்படின்னா, இப்போ எங்களுக்கு அது பெரிய தொல்லையாக இருக்குது முதலமைச்சர் இங்கே இருக்கிறதுனால அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. இதையும் கடந்து ஏன் மக்கள் ஏற்கிறாங்க? அவர் முதலமைச்சர், அவருடைய பணி நேரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஒரு நிமிடத்தில் சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும், ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும், அவசர எதுவாக இருந்தாலும் சரி வேகமாக விரைவாக செயல்படணும் அப்படின்றதுக்காக பொதுமக்கள் இருக்கிறாங்க. அதனால தான் ஜெயலலிதா காலத்தில் அவரோட டார்ச்சரையும் மக்கள் சகிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போவும் இருக்குது, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் எது பிரச்சனை அப்படின்னா, டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட்டுன்னு சொன்னீங்க. ஏற்கனவே டிரான்ஸ்பரன்சி இருக்குது, ஆனால் அதில் மோசடி பண்ணுறீங்களே அப்படின்னும் போது தான் எங்களுக்கு சந்தேகம் வருது. அப்போ இதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்குது. நீங்கள் ஊழலற்ற ஆட்சின்னு சொன்னதுக்கு நேர்மாறாக முதலமைச்சருடைய அலுவலகத்தை ரெடி பண்ணுற டெண்டர்லேயே ஊழல் நடந்திருக்குது, முறைகேடு நடந்திருக்குது, மோசடி நடந்திருக்குது. அப்போது இதுக்கு காரணமாக யார் இருக்கிறா? ஆதவர்ஜனா இருக்கிறார் அப்படின்னும் போது அந்த கேள்வி இயல்பாக வருது இல்லை? ஏன்னா அவர் தான் ஓவராக சவுண்ட் விட்டுட்டு இருந்தார், ஊழலை ஒழிச்சிட்டோம், டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட் அப்படின்னாரு. இதுக்கே அதை வந்து வெப்சைட்டில் போடாமல் மறைச்சிங்க? வெப்சைட்டில் போடாமல் எப்படி அப்ளை பண்ண முடியும்? இயல்பான கேள்வி தான். அப்ளை பண்ணுறதுக்கான சிஸ்டமே நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். எப்படி நீங்கள் பத்திரிகையில் மட்டும் விளம்பரத்தை கொடுத்துட்டு எப்படி நீ வேலையை ஆரம்பிச்சிங்க? அது யார் எடுத்தாங்க? அது போடுவாங்கல்ல, இப்போ டெண்டர் விட்டாங்கன்னா அது முடிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி இவங்க தான் எடுத்துருக்காங்கன்னு ஒரு இது கொடுப்பாங்கல்ல, ப்ரெஸ் ரிலீஸ். நான் ஒன்று சொல்கிறேன், இந்த கவர்மெண்ட் தொடங்கிய முதல் நாள், அவங்க பதவி ஏற்ற முதல் நாள்லேயே கிட்டத்தட்ட ஒரு 6-7 டெண்டர் அரை நாளில் ஓகே ஆச்சு. யார்? நீர்வளத்துறை அமைச்சர் அவர் சம்மந்தப்பட்ட ஏரியாவிலையும் பொதுப்பணித்துறை ஏரியாவிலையும் தான் அதில் நடந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் 6 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. என்னவோ அது நமக்கு தெரியாது, இவங்க நடவடிக்கை எடுத்ததை நம்ம நம்பவே முடியாது. சரி, அதனால் அப்போவே அது ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதே விஷயத்த நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதே நேரத்தில் டாஸ்மாக் ஊழல்னு ஒன்று வெளியே வந்திருக்குது. டாஸ்மாகில் 10 ரூபா வாங்குறாங்களே அது இல்லை, 20 ரூபா வாங்குறாங்களே அது இல்லை. இது என்னது அப்படின்னா, என்ட்ரிக்கான ஒரு நிறுவனம். ஒரு ரெட்டிக்கார் யாரோ ஒருத்தர் ஆந்திராவிலேருந்து அந்த நிறுவனத்தை நடத்தி அவங்க வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இந்தியா முழுக்க சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க யார் அப்படின்னா, என்ட்ரிக்கா நிறுவனம் யார் அப்படின்னா, டெல்லியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வந்தது தெரியும் இல்லையா? ஆமாம், எது மதுபான கொள்கை கொள்முதல் முறைகேடு அப்படின்னு ஒன்று வந்துச்சு இல்லையா? கொள்கை வகுத்ததிலே ஒரு முறைகேடு இருக்குது, கொள்முதல் முறைகேடு அதெல்லாம் இருக்குது இல்லையா? அதில் சம்மந்தப்பட்ட நிறுவனம்.
அவர் வாக்குமூலம் கொடுத்து தான் யார் கெஜ்ரிவாலை உள்ளதுக்கு வச்சாங்க, 100 கோடி ரூபா கொடுத்தாருன்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம், என்ட்ரிகா நிறுவனம், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய விஎஸ்ஓபி வச்சுருக்கிறாங்க, மெக்டோவல் நம்பர் 1 மெக்டோவல் வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா வச்சுருக்கிறாங்க அவங்க. விஸ்கி, பிராண்டி, இந்த மாதிரி ஐட்டங்கள். இதில் வந்து என்ன பிரச்சனை, அங்கே வந்து உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய, தீங்கு விளைவிக்கக்கூடிய நிறமிகளை வந்து சேர்க்குறாங்க, சுய ஊட்டிகளை சேர்க்குறாங்க. இது உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு அப்படின்னு இந்திய உணவு பாதுகாப்புகள் அந்த நிறுவனம் வந்து அவங்க வந்து உணவுப் பொருள் ஆய்வு, பராமரிப்பு, பாதுகாப்பு இதெல்லாம் அவங்க செய்வாங்க. அவங்க அதை ஒரு ஆய்வு செய்கிறாங்க. அதில் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே நம்ம தான் ஸ்ட்ரிக்டான கவர்மெண்ட், நேர்மையான கவர்மெண்ட் ஆச்சா, உடனே நடவடிக்கைன்ட்டாங்க. எனக்கு கூட அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன் எவ்வளோ பெரிய லாபி வச்சுருப்பாங்க, ஈஸியாக தூக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்றைக்கி தினமலரில் பத்திரிகையில் வந்திருக்குது. நான் போய் சொல்லலை, கற்பனையாக சொல்லலை, ஏன் கருத்தை இட்டுக்கிட்டு சொல்லலை, பத்திரிகையில் வந்தது சொல்கிறேன். தினமலரில் அந்த விஷயங்களை தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. ஒரே நாளில் அந்த தடை நீக்கப்பட்டிருக்குது. ஏன் அப்படிங்கிறதுல தான் மர்மம் இருக்குது அப்படின்னு தினமலரே சொல்லியிருக்கிறான், நான் சொல்லலை. மர்மமாக இருக்குது. ஆமாம். அப்போ விஷ்ணு ரெட்டிக்கும் அவருக்கும் உள்ள நெருக்கம் இருக்குது. விஷ்ணு ரெட்டியும் அவரும் ரொம்ப க்ளோஸு. யாரும் விஷ்ணு ரெட்டி யார்? அவர் ஒரு ரைட் ஹேண்டு முதலமைச்சருடைய ஒரு உதவியாளராக அவர் இருக்கிறார். ஓகே. பொது விவகாரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கையாளுவதற்குன்னு ஒரு உதவியாளர் வச்சிருக்கிறார். அவர் அதை பார்த்துப்பார். அவருடைய விஷ்ணு ரெட்டிக்கு வேண்டியவர் தான் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் தினமலரில் தான் சொல்லியிருக்கிறாங்க. நானும் கற்பனையாக சொல்லலை, எனக்கு விஷ்ணு ரெட்டியை தெரியாது. முதலமைச்சர் தான் அது சம்மந்தம் வாய் திறந்து பேசணும். அப்போது ஒரே நாளில் எப்படியா வந்து நிறமிகள் வந்து நீக்கப்பட்டுருச்சா? இப்போது சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். மேகின்னு ஒரு நூடுல்ஸ், அதில் வந்து இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கான சில பொருட்கள் இருக்குது, நிறமிகள் இருக்குது, சுவையூட்டிகள் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே தடை செஞ்சாங்க. தடை செஞ்சவர் என்ன நடந்தது, கடையில் அதை விற்பனை செய்யக்கூடாது, ரிட்டனும் எடுத்தாங்க. அதை ரிட்டன் எடுத்துடணும். அந்த நிறுவனம் வந்து எங்கெங்கே எவ்வளோ ஸ்டாக் இருக்குதோ எல்லாத்தையும் வாபஸ் வாங்கினாங்க. அதுக்குரிய தொகையை வந்து அந்த நிறுவனங்களுக்கு கொடுத்துட்டாங்க. கடனாக இருந்ததுன்னா அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்படி அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. மொத்தமாக அதை அழிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க அதுக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருந்ததோ அதெல்லாம் சரி பண்ணியாச்சுன்னு மறுபடியும் கொடுத்து இந்திய உணவு பாதுகாப்பு துறையை வந்து அதை ஆய்வு செஞ்சு ஓகேன்ன பிறகு மறுபடியும் வருது இல்லையா? இப்போது அதே புகார் வந்திருக்குல்ல, வந்ததுக்கு பிறகு அந்த பாட்டில்கள் எல்லாம் ஒயின் ஷாப்புக்கு சப்ளை ஆகிருக்கும்ல, மணமகிழ் மன்றங்களுக்கெல்லாம் சப்ளை ஆகிருக்கும்ல, தனியார் பார்களுக்கெல்லாம் சப்ளை ஆகிருக்கும்ல. ஆமாம். இப்போ அங்கேருந்து இதெல்லாம் வாபஸ் வாங்கப்பட்டுச்சா? அதான் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்கல்ல. ஆர்டர் கேன்சல் பண்ணீங்க, சரி, ஏற்கனவே சப்ளை ஆனது இருக்குல்ல. இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதை ஆர்டர் கேன்சல் பண்ணி ஒரு 2 நாள் 3 நாள் ஆயிருந்தால் பரவாயில்ல. அவங்க தான் பண்ணிவிட்டு ஒரே நாளில் அதை இது பண்ணிட்டாங்கல்ல. இல்லை, அதுதான் கேட்குறேன். நீங்கள் சொன்ன காரணம் சரியாகிருச்சான்னு கேட்குறேன். இப்போது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் என்னவோ சப்ளை பண்ணுறீங்க என்னுடைய கடைக்கு. இங்கே வந்து ஒரு அதிகாரி ஆய்வு பண்ணிட்டார். ஆய்வு பண்ணி அதில் வந்து நிரம்பி இருக்குது, அது மாதிரி சுவையூட்டிகள் இருக்குது, இது உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கானதுன்னு சொல்லிட்டார். இப்போ என் கடையில் அந்த சரக்கு இருக்குது, நான் விற்றுக்கிட்டு இருக்கிறேன். இங்கே இருந்தால் அவர் எடுத்துகிட்டு போய் சாம்பிள் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ண அப்படி தான் பண்ணுவாங்க. நிறுவனத்துலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க, மார்க்கெட்லேருந்து ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க. ஒரே இடமா எடுத்தால் வந்து அதோடைய பொதுத்தன்மை தெரியாதுங்கிறது வெவ்வேறு இடங்கள்ல எடுப்பாங்க, சாம்பிள்ஸ் எடுப்பாங்க. அங்கங்கே எடுத்து எல்லாமே ஒரே மாதிரி வருதான்னு பார்ப்பாங்க. அதில் கூட குறைய இருந்ததுன்னா இப்போ எதுலேயோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. இதான முறை. இப்போது நான் விற்றுக்கிட்டு இருக்கிறேன், இதில் தான் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க, சாம்பிள் எடுத்து பார்த்துருக்குறாங்க, தப்பு நடந்திருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போது இந்த பாட்டில் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கணும்ல, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் அழிக்கணும்ல. ஆமாம். வாபஸ் வாங்கவே இல்லையே. சரி, அவங்க 1 மாதத்தில் சரி பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த தடையை நீக்கிருக்கிறீங்க. 1 மாதத்தில் சரி செய்வேன் அப்படின்னா 1 மாதத்துக்கு பிறகு சப்ளை பண்ணுங்கள், அப்படிதான் சொல்ல முடியும். இப்போ இருக்கிறது ரிட்டர்ன் எடுத்துங்க, 1 மாதம் கழிச்சு நீங்கள் மறுபடியும், ஏன்னா அது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. ஆமாம். அதில் நிறமிகள் இருக்குது, சுவையூட்டிகள் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, இந்திய அரசு சொல்லியிருக்குது. அதை அடிப்படையாக வச்சு தான் நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க. அப்படின்னா அந்த 1 நாளுக்குள்ளே எப்படி எல்லாம் மாறிச்சு? அதே பாட்டில்கள், அதே சரக்கு, அதே விஸ்கி, அதே பிராண்டி எப்படி மார்க்கெட்டில் சப்ளை ஆகிட்டு இருக்குது? அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? ஊழல் ஒழிப்பு அண்டர்ஸ்டாண்டிங்கா? டிரான்ஸ்பரன்சி இதில் என்ன இருக்குதுன்னு கேட்குறேன். இதில் வெளிப்படையாக என்ன நடந்தது? நீங்கள் என்ட்ரிகா நிறுவனத்திட்ட என்ன பேசுனீங்க? அவங்க உங்ககிட்ட என்ன பேசுனாங்க? ஏதாவது சோஃபாலாம் வாங்கி கொடுத்தாங்களா? நீங்கள் ஏதாவது சோஃபா வாங்கி கொடுத்தீங்களா? என்ன நடந்துச்சு தெரியலையே. ஸோ இதுதான், இது ரெண்டுமே பத்திரிகை செய்தி தான். அது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தது, இது தினமலரில் வந்துருக்குது. சரி, தினமலரில் வந்தால் நம்பணுமா? அப்படி அவசியம் இல்லை. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தால் நம்பணுமா? அப்படியும் அவசியம் கிடையாது. பத்திரிகை செய்தி, அவங்க சிலதை விசாரித்து அவங்க பார்வையிலேருந்து ஒன்று சொல்கிறாங்கன்னு இருக்கட்டும். நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும்ல.
நாங்கள் தான் சொல்ல மாட்டோம்ல. இப்போ இன்னைக்கு ஏவா வேலு இதை வந்து சட்டமன்றத்தில் கேள்வி ஆமா, எழுப்பியிருக்காரு. கேட்டாரு. அது என்ன பதில் சொல்லிட்டாங்க? பதிலுக்கு அவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. பதில் இருந்தால் தானே சொல்லுவோம். உங்கள் ஆட்சியில் நீங்கள் அப்படி பண்ணீங்களா, நான் லிஸ்ட் போடட்டுமா, இப்படி கிளம்புறாங்க. இத்தனைக்கும் கேள்விகளே முன்னாடியே அவங்க வந்து முந்தின நாளே கொடுத்துட்றாங்க, அல்லது காலையிலே கொடுத்துருவாங்க. அதை தான் பேசுகிறாங்க, அல்லது பேச்சுவாக்கில் சிலதை சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் சரி, பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது இல்லை? பதில் சொல்கிறதுக்கு டைம் இருக்குது. எப்படி இருந்தாலும் நீங்கள் ஆன்சரை ரெடி பண்ண போகிறதில்ல, ஆஃபீஸர்ஸ் தான் ரெடி பண்ண போகிறாங்க. எழுதி விடுகிறத படிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. ஸோ இது மிக முக்கியமான ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டு. ரெண்டுமே ஊடகங்களில் வந்திருக்குது. இதுக்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்வார் அப்படின்றது நமக்கு தெரியல. பொதுப்பணித்துறை அமைச்சர் எல்லாத்துக்கும் எந்திரிச்சு பேசுவார். அவர் என்ன பதில் சொல்வார் அப்படின்றத உங்களைப் போல நானும் அவளோடு எதிர்பார்த்துருக்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சரி, ஓகே. இவ்வளோ நேரம் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அள்ளும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.